ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, காலையில் டிஃபன்லேருந்து லன்ச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டின்னர் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் விலாகில் பார்க்கலாம். காலையில் இட்லி வச்சேன். இட்லிக்கு ஒரு தேங்காய் சட்னி, அதை தாளித்து லைட்டாக உப்பு போட்டு இட்லியும், நேற்றுக்கு வச்ச தக்காளி சட்னி கொஞ்சம் இருந்தது. நைட்டு தான் வச்சேன், அது இல்லை ஒரு 10 மணி போல் தான் தக்காளி சட்னி வச்சேன், கெட்டு போகலை. அப்புறம் காலைல எழுந்திரிச்சி ஒரு லைட்டாக சூடு பண்ணிட்டேன் அந்த தக்காளி சட்னியை. ஸோ அந்த தக்காளி சட்னியும் இன்றைக்கி வச்ச தேங்காய் சட்னியும் வச்சு இட்லி வச்சேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக போச்சு. இட்லி நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு, பஞ்சு மாதிரி. சரி, இன்னும் ஒரு 12 மணி போல் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம்லாம் உரித்து, வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எவ்வளோ பருப்புங்கிறத நான் காட்டுறேன். எவ்வளோ பருப்பு எடுத்தால் எவ்வளோ சாம்பார் வருங்கிறத பாருங்கள். சின்ன சின்னதாக தக்காளி அரிஞ்சு வச்சு, வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாம்பாரில். சில பேர்த்துக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்கும். அந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனைலாம் இந்த மாதிரி பூண்டு சாப்பிட்டா சரியாகும். ஸோ பூண்டு கொஞ்சம் போல் வெட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா, எங்கள் பாப்பாங்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு கேக் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரின்னு அதுக்கு ஓரியோ பிஸ்கட் 2-3 ஆர்டர் பண்ணி ஓரியோ கேக் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி, அது முன்னாடி லஞ்சை முடிச்சுக்கலாமேன்னு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி, நான் ஏற்கனவே இன்றைக்கி வச்சுருந்த பருப்பு வேக வச்சுருந்தேன் ஏற்கனவே. அப்புறம் என்ன காயினா முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு இருந்தேன். முருங்கைக்காய் மாங்காய் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் காய் வதக்கும் போதே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளெல்லாம் போட்டிங்கன்னா அந்த காரம் காயில் இறங்கும். அது சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கிடைக்கும். நீங்கள் உப்பு, காரம்லாம் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த காயில் அந்த காரமும் உப்பும் இறங்காது. அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் காயை வதக்கும் போதே உப்பு, காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள். வீடு கூட கூட்டலன்னும் இந்த ஓரியோ பிஸ்கட் பண்ணணுங்கிறதுக்காக பிஸ்கட்டெல்லாம் கீழே விரித்து கிளப்பி போட்டுருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பருப்பு அள்ளி ஊற்றிட்டு, சரி பிஸ்கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாம்பார் ரெடி பண்ணி வச்சிட்டேன். காயெலாம் வெந்ததுக்கப்புறம் தான் கடைசியாக தான் மாங்காய் போட்டேன். நான் முன்னாடியே மாங்காய் போட்டுட்டோன்னா அது ரொம்ப குழக்குழன்னு போய் நல்லா இருக்காது. அதனால் இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மாங்காய் போடுங்க. சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு. அந்த பழைய சாதத்தை கொஞ்சம் தயிரில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டேன். இவ்வளோ தான் பருப்பு எடுத்திருந்தேன். இவ்வளோ பருப்புக்கு நல்ல சாம்பார், ஒரு சட்டி சாம்பார் வந்துருந்துச்சு. 3-4 விசில் வச்சாவே போதும். அதுக்கப்புறம் சொன்னேன் பழைய சாதம், அந்த பழைய சாதத்தில் மோர் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்குள்ளே அந்த சாதம், புது சாதம் வேகிறதுக்குள்ளே இது ஊறிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. தயிர் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு அது நல்லா இருந்துச்சு. அதோட 2 பச்சை மிளகாவையும் போட்டு மூடி வச்சிட்டேன். சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு. சரின்ட்டு எங்கள் பொண்ணுங்கள்லாம் அந்த கேக் செய்ய ரெடி ஆகிட்டாங்க. சாதம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே கேக்கை நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அந்த ஓரியோ கேக்குக்கு உள்ளே இருக்க க்ரீமெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டாங்க. பிஸ்கட் தனியாக, கேக்கு தனியாக, தனித்தனியாக ஃபஸ்ட்டு செப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த க்ரீமை தூக்கி எறியக்கூடாது. அந்த க்ரீமையும் கடைசியில் சேர்க்கணும் போல்.
க்ரீமே ஒரு ஒரு 1 கிராம் 2 கிராம் வந்திருக்க மாட்டுது. 3 பிஸ்கட் 3 ஓரியோ பிஸ்கட் 30 ரூபா. முன்னாடி 30 ரூபாயா விற்றுச்சு, இப்போ 40 ரூபா விற்கிது. அது மாதிரி ஒரு 3 ஓரியோ பிஸ்கட் வாங்கிட்டோம், பெருசு 40 ரூபா பிஸ்கட்டு. 3 ஓரியோ பிஸ்கட்டில் எவ்வளோ கேக் வருதுன்னு பாருங்கள். இந்த க்ரீமெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ க்ரீம் எடுத்து வச்சுட்டு பிஸ்கட்டை நல்லா அரைக்கணும், பொடி நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பால் ஊற்றணும். பால் வந்து காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், இல்லை பாக்கெட் பால் அந்த மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் காய்ச்சாமல் இருக்கிறதே மேல், ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அடுப்பில் தான் வைக்க போகிறோம். இது பாக்கெட் பாலுங்கிறனால ஆல்ரெடி அந்த ஃபேட்லாம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை காய்ச்சி அந்த பாலை யூஸ் பண்ணி பாருங்கள். இது காய்ச்சாத பாலையே நாங்கள் கேக் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாக்கெட் பால், ஆரோக்கிய பாக்கெட் பால் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீம் ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ க்ரீம் வந்து இந்த 3 ஓரியோ பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பிஸ்கட்டை மட்டும் நல்லா குத்திக்கிறாங்க. ஆனால் அப்படியே போட்டால் குறக்குறன்னு இருக்குமா, கொஞ்சம் உடச்சி போடணும்ல, அதுக்காக குத்திக்கிறாங்க. குத்தி அந்த பிஸ்கட்டை தூள் தூளாக ஆக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம். முழு பிஸ்கட்டோட மிக்சியில் போட்டால் அது அரைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஸ்பேஸும் கொஞ்சம் இருக்காது. இது சின்ன ஜாரு, அதுக்காக நல்லா உடச்சி விட்டுக்கிறாங்க பிஸ்கட்டை. அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு 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 நிமிஷம் தான் அரைச்சாங்க. நல்லா பவுடர் நல்லா வந்துருச்சு பாருங்கள் பவுட்ரு. ஸோ அதுக்கப்புறம் அதே பவுலில் கொட்டி மிக்ஸ் பண்ணும். 3 ஓரியோ பிஸ்கட்டில், அதனால் வந்து 2 டைம் அரைச்சாங்க, சின்ன ஜாருங்கிறனால. ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்து வந்துட்டு 2வது தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த க்ரீமெல்லாம் எடுத்து தனியாக ஒரு இதில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த பிஸ்கட்டோட க்ரீமெல்லாம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி, பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பால் சொன்னேன், ஆரோக்கிய பால், இந்த பாலை கொஞ்சம் ஊற்றி 3 பட்டர் அந்த பிஸ்கட்டுக்கு எவ்வளோ பாலுன்னு பார்த்துக்கோங்க. நிறைய பால் ஊற்றுனீங்கன்னாவும் அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒரு தடவை செய்யும்போது நிறைய பால் ஊற்றினோம். அது அந்த கேக் லெவலுக்கு வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த அரைச்சி வச்ச பிஸ்கட் எல்லாத்தையும் அந்த பால், அந்த க்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளப்பி வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஓவன்லாம் தேவையே இல்லை. சும்மா நாங்கள் அடுப்பில் குழம்பு, சாம்பார் குழம்புலாம் பண்ணோம்ல, அந்த தாய்ச்சிலேயே பண்ணாங்க. பால் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கிண்டி ஊற்றிக்கோங்க. பால் கலக்கும்போது ஒரேடியாக கலக்க வேணாம். அந்த பவுட்ரு போட போட கொஞ்சம் கொஞ்சமாக பால், கொஞ்சம் பவுட்ரு, கொஞ்சம் பால், கொஞ்சம் பவுட்ரு, அது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த மாதிரி பதம் வந்துருச்சு பார்த்திங்களா. இதே நிறைய பால் ஊற்றிருந்திங்கன்னா குழகுலன்னு ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணி வச்சுட்டு ஒரு சின்னதாக டிஃபன் பாக்ஸ் இருந்தது, அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே போட்டு
அதை தவாவில் வச்சிட்டோம். நல்லா மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள் இது என்ன எந்த நிலமையில் இருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் ஈனோ கொஞ்சம் போட்டணும். ஈனோ போட்டோம். ஈனோ போட்டதுக்கப்புறம் நல்லா ஈனோ எதுக்கு போடணும், சோடா போடுவோம்ல, அந்த சோடா எங்கள்கிட்ட இல்லாதனால ஈனோ பவுட்ரு கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டோம். ஈனோ போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் மேக்ஸ் பண்ணி திருப்பி கலக்கி சோடா பவுட்ரு இருந்தால் சோடா போட்டுக்கோங்க. சோடா இல்லாதவங்க ஈனோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈனோவை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து நெய் இருக்குல்ல, நெய் பட்டர் இது மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது ஏன் தடவுறேன்னா, திருப்பி நம்ம இந்த கேக்கு கொட்டும்போது அது ஒட்டாது, பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பட்டரோ நெய்யோ எண்ணெயோ ஏதாவது தடவிக்காங்க. கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த பட்டரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவாங்க, அது பண்ணாவும் சரி, அது உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் பால் அந்த மிக்சரை அந்த டப்பாக்குள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்யோ பட்டரோ சுற்றி தடவிக்கிறது நல்லது. அப்போ தான் அது ஈஸியாக வெளியில் கொட்டும்போது உங்களுக்கு வரும். ஸோ வந்துருச்சா, இவ்வளோதான். இதுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டி விட்டு, இந்த இடையில கேப்லாம் இருக்கக்கூடாது, அதனால் தட்டி விட்டு கொஞ்சம் இந்த கடாயில் தண்ணியை ஊற்றி இந்த கேக்கு ஊற்றி வச்சதை வச்சு மேலே மூடி வச்சிடணும். மூடி ஒரு 1/2 hour வச்சா போதும். சூப்பரான கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால் மூடி வச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து கொட்டுறோம் பாருங்கள். செம்மையான கேக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் கொட்டுறோம். மெதுவாக கொட்டி இப்படி 2 தட்டுங்க. அப்போ தான் அதை ஒட்டியிருந்தால் கூட வந்துடும். பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பஞ்சு மாதிரியே இருந்துச்சு. பேக்கரியில் பண்ணுற கேக்கு மாதிரியே உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கேக் பண்ணலாம். நீங்கள் கட் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்சு தெரியும், இந்த ஸ்பஞ்சு மாதிரி இருக்குது. இதில் முட்டை எதுவுமே சேர்க்கலை. சரி, அப்படியே நைட்டு ஆகிடுச்சி. நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் மதியம் வச்சல அந்த குழம்பு அது அப்படியே இருந்துச்சு. சரின்னு வித்தியாசமாக 2 தோசை ஊற்றலாமேன்னு ஒயிட் பெப்பர் இருந்துச்சு. இந்த ஒயிட் பெப்பரை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருக்குமே, வாங்கி வேஸ்ட் ஆயிருமேன்னு கொஞ்சம் தோசை மாவில் கலந்துட்டு ஒயிட் பெப்பர் தோசை ஊற்றினேன். ஒயிட் பெப்பர் தோசை 2 ஊற்றிட்டு நைட்டு வச்ச சாம்பார், மதியம் முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன்ல, அந்த சாம்பாருக்கே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நைட்டு நாங்கள் சட்னி எதுவுமே பண்ணலை, அந்த சாம்பார்லேயே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஒயிட் பெப்பர் தோசை கரெக்டாக 2 ஆளுக்கு ஒரு 3 தோசை ஊற்றி இருக்க சாம்பாரில் சாப்பிட்டோம். இன்றைக்கி இவ்வளோ தாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர். ஸோ 3ஐயும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஷேர், லைக், கமெண்ட் எது இருந்தாலும் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் டயட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தார். நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது நான் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சு, இந்த பே பண்ணுற சவுண்டு. என்னன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆர்டர் வந்துருச்சு. தோசை சுட்டு முடிக்கிறதுக்கும் அந்த ஆர்டர் வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி.
கொஞ்சோண்டு அந்த சாம்பார் சொன்னேன்ல நைட்டு சாயந்தரம் வச்ச சாம்பார் அது இருந்துச்சு, அதோடு சேர்த்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணார்ல, அதுவும் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி சிக்கன் ரோல் ஒன்று வந்துச்சு. ஸ்கிரிப்பியாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் வெஜ்ஜி புலாவ், பன்னீர் போட்டு வெள்ளரிப்பழம், இது வெள்ளரிக்காய் வச்சுருந்தது. ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தது. அடுத்த இது வந்து வெள்ளரிக்காய் தான். அடுத்த பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பண்ணி பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்குது. சிக்கன் போட்டு ஒரு ப்ரௌன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.